Good morning, ladies and gentlemen. This is your Captain Zayed speaking. We're cleared for takeoff, so please ensure your seatbelts are securely fastened and your tray tables are stowed. வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திச்சல மகிழ்ச்சி. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பல பேர் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு மோட்டோ விளாகு அதுன்னு சொல்லிட்டு லடாக் அதுன்னு கிளம்பிடுறாங்க. நம்மகிட்ட பைக் இல்லை, அதை எடுத்துகிட்டு கிளம்ப முடியாது. ஸோ நம்ம புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ விளாக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் நம்ம வந்து ஆட்டோ விளாக் பண்ண போகிறோம். மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ தான் தூத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுக்கிற அன்றைக்கி தான் மழைலாம் போய் ஆரம்பிக்கும். ஆனால் கரெக்டாக லைட்டிங் செட்டப் ஏற்ற மாதிரி வெயிலும் கரெக்டாக இருக்குது, மழையும் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ண போகணும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் நம்மளோட ஒன் கிளிக் ஒன் வீல் மிஷனில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்க. வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஃபஸ்ட்டு நான் அந்த மிஷனை பற்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரோட ஒருவேளை பசியை போக்குறவளுக்கு நம்ம வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் நானும் சேர்ந்து. நீங்கள் அதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் மட்டும் பண்ணால் போதும். உங்களாலையும் என்னாலையும் ஈஸியாக நீங்கள் நினச்சா காசு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். பல பேர் பண்ணிங்கன்னா பல பேருக்கு நம்ம கண்டிப்பாக நினச்சா ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஆட்டோ தான் இருக்குது. ஒரு வாக்கரன் மாதிரி சும்மா காமிச்சு விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் பார்ப்போம் இந்த வண்டிக்கு. டோர் லாக் ஆயிரும். யோ சாரி. ஃபஸ்ட்டு வந்து இதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கீ. ஆக்சுவலாக அந்த வண்டி கீயே 50,000 வரும், சென்சார் வச்ச கீ. ஓகே, நம்ம லாக் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு குஷன் சீட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல டைமண்ட் ஷேப்பில் போட்டு நல்ல நாலு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். அண்ட் கேபின்மே நல்லா இருக்குது. இது என்னது, தீப்பெட்டி, எதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ராட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டிக்கு. அதாவது நீங்கள் இதை எடுத்து திடீர்னு லடாக் அந்த மாதிரி ஆமாம் இதை பார்த்து எடுத்துகிட்டு லடாக் அந்த மாதிரி ட்ரிப்பு தான் போனீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வடக்கன்ஸ் வந்து தொந்தரவுக்கு வருவானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். குத்தி குடலை உருவ வேண்டியதான், கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆக்சிலேட்டர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா கையில் தான் ஆக்சிலேட்டர் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓமினி உண்டுல அந்த வண்டியில் வந்து ஆல்வேஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா பிரம்போ பிரேக் இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லேம்போகில் யூஸ் பண்ணுற பிரேக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலாம் வராது, ஜஸ்ட் ஹேண்டில் பாரு, ஆக்சிலேட்டரு அண்ட் இதோட கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டிகேட்டர் அது இதுன்னு எல்லாமே வரும். ஆக்சுவலாக பேக்கில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் லடாக் எதுவும் போகிறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வண்டியை கொண்டு உங்களுக்கு போகுதுக்காண்டி. ஸோ பேசிகிட்டே இருந்தால் எப்படி, வாங்க ஓட்டி பார்த்துரும். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ள? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க போகிறோம். இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து கோப்ரோ வியூவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ கண்டுபிடி ஃபர்ஸ்ட், நீ ரிவர்ஸை கண்டுபிடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு அவசரம் இல்லை, நல்ல டைம் இருக்குது. ரிவர்ஸை கண்டுபிடி, அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டாங்க. A few years later. பாப்பாம்மா சைடு மிரர் எல்லாம் கரெக்டாக இருக்கு, செக் பண்ணிக்கிட்டீங்க. ஆல்சோ சீட் பெல்ட்டு வண்டியில் கிடையாது, போகிற வரல எவன் பெல்ட்டையாவது உருவி போட்டுக்க வேண்டியதான். பசிக்கிற விழுந்துருச்சு, வாங்க போகலாம். அதாவது டேனிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, நீங்கள் ஈஸியாக திருப்பிடலாம். இப்போ நீங்கள் 8 டிக்கெட்லாம் போடலாம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு 8லாம். அதுக்கப்புறம் என்ன சாவடிக்காம இருந்தாலும் தெரியுதா? ஆகல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரியா. இப்படியே ரொம்ப தப்புனா சாக்கடைக்குள்ள இறங்கிடும். ஆரணுமே நல்லா இருக்கு, நம்ம ஓல்ஸ்வாகன் ஜெர்மன் வண்டி ஆரணும் மாதிரி இருக்கு. போவோம், அங்கங்க லாரி கீதிலாம் வருது. ஓகே போகலாம். லாரியா? பார்த்தேன் என்னையா கொடைக்கானல் மாதிரி புகை மூட்டமா போகுது. அதுக்குள்ள லடாக் வண்டியா? பார்த்து நம்ம இப்போ வந்து மிஸ்டுக்குள்ள போகிறோம். மிஸ்டுக்குள்ள
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 4 கியர் தான். அந்த 4 கியருமே உங்களுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே மாற்றுற மாதிரி இருக்கும். வண்டி டாப் ஸ்பீடே ஏற்றிட்டு இருக்கோம். 40, 50, 60, மேக்ஸிமம் 60 அந்த வண்டி டாப் ஸ்பீடு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1 லிட்டரில் ஒரு ஸ்பின் மாதிரி. ஏன் ஸ்கூல் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க? ஸ்கூல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தர நேரத்துல வந்து ஸ்கூல் விடுறாங்க விடலான்னு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வராரியா அடிச்சுக்கிறத. இப்படிதான் மக்களை கவனமா போகணும். ஏத்தால வந்து இண்டிகேட்டர் போடல, ஒண்ணும் போடல. அங்கிள் இப்படி வராரு, அவருக்கு தெரியாது நம்ம ஹெவி டிரைவர்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் கைஸோட ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம். எல்லாரும் பாருங்க. ஐயோ இப்போதான் நம்ம ரியல் டிரைவிங் பார்த்துக்கலாம். இப்போதான் நம்ம ரியல் டிரைவிங்குள்ள என்ட்ரா போடும். அதாவது வந்து சிட்டி டிராஃபிக்குள்ள வந்துட்டோம். வள்ளியோ பதறாதயா பதறாதயா. முடியும், நம்மளால முடியும். ஏறு ரைட்டு. கரெக்டாக ஸ்கூலில் ட்ரைன் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஏரியாவே. ரைட்டையோ ரைட் சைட்ல போனியா? ரைட்டில் போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டை விடாதையா விடாதையா விடாதையா. ரைட்டில் ஒரு சின்ன வேலை இருக்கு. வேலையை முடிச்சுட்டு போகிறோம். ஓரமா போ கௌசி. பாட்டி போறாங்க. பாட்டி ஆடே எல்போடு. பாட்டிக்கு ஏதாவது பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கலாம்? மஞ்சள் வீரன். இனிமே உன் பேர் வந்து மஞ்சள் வீரன். ஓ, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியா போறோம்? ஆம்பரோட பத்தி கூட்டு போயிட்டு இருக்கேன். காக்கி சட்டை ஒன்றும் போடல, மாட்டேன்னா அங்க பாருங்க பப்ளிக் ரியாக்ஷன் பாருங்க. வண்டி ரைட்டு. அவரு பார்த்துனாரு கட்சி கொடியோட இருக்கு. இல்லை இனோவா. இன்னும் ஐக்ராதா நம்ம தளபதி பார்த்துக்கிட்டாரியா? வரிசையா போறானுங்க, நம்மளும் கூட சேர்ந்து போவோம். நமக்கு இவ்வளவு பாதுகாப்பா? எஸ்கார்ட்லாம் போறாங்க. நம்ம எஸ்கார்ட்லாம் போட்டுருக்காங்க. வந்து இப்படி போயிட்டு அப்படி ஏறணும். இது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸான வளைவு. ஏறும் எங்க நம்ம போறோம்? இப்போ வந்து நம்ம வந்து சொன்னாங்க லடாக் போகிறோம். அட போயா. இப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து குறுக்க வருவாங்க. இங்க ரோட்ல போயிருக்கும்போது சைட்ல இப்படி போவாங்க. அது ஒரு விதமான பாம்பு. இந்த மண்ணுள்ளி பாம்பு எல்லா பாம்பையும் நீங்க ரோட்லயும் பார்க்கலாம், நிலத்துல மட்டும் இல்ல. நம்மளோட ரேஸ் வர போடு முடியுமா? மஞ்சள் கிட்ட முடியுமா? டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாக்குறவங்களுக்கு. நம்ம இண்டிகேட்டர் போட்டாப்ல இந்த ஒரு பஸ் தான் ஏன் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப தான் நான் பார்த்த வரைக்கும். சரி, எவனுமே இண்டிகேட்டர் போட்டு திரும்ப மாட்டான். இவன் வந்து பிரைவேட் பஸ்யா, கவர்மெண்ட் பஸ் தான் இண்டிகேட்டர் போடாம. அப்போ நீ என்ன சொல்ல வர? கவர்மெண்ட் பஸ்காரங்க வந்து ரூல்ஸை கடைபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர? எல்லாரையும் சொல்ல முடியாது. அது உண்மைதாங்க. இந்த கவர்மெண்ட் பஸ் இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. எதுவுமே சரி கிடையாது. எச்ச விட்டா பறக்கன்னு சொல்லுது வண்டி. விட்டா பறந்துடும். ஏன்யா திருப்ப விடுங்கயா வண்டிய? ஓ, இப்பதான் இண்டிகேட்டரை போடுதானா?
நீ இண்டிகேட்டர் தப்பா போட்டுக்கிட்டு ஃபோன் பேசி இந்த மாதிரி ஃபோன் பேசிலாம் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டிரைவிங்கை வந்து கல்ல காமிக்க போகிறேன் வாங்க. சாவடிக்க போறேன்னு சொல்லு. பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் டிரைவிங் போக போகிறோம். ஆட்டோவெல்லாம் போக முடியாது, அடைச்சு ஆட்டோ போக முடியாதா? என்னையா இது நமக்கு வந்து முடியாதுயா, இந்த கேப்ல போக முடியாதுயா. என்னையா இந்த கேப்ல நீ போயிருக்கியா? பின்னாடி வண்டி நிக்குதுயா, ஏன் முன்னாடி வண்டி வருதுயா? என்னையா யாருமே இல்லையா பின்னாடி? பைக், அந்த பைக்காரன் அடிச்சிருவோயா. நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம கிட்ட வா ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வாழ்க்கையில பல தடைகள் வரும். நீங்க தான் உங்களுக்கான வழியை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கும் வாழ்க்கையில வர தடைக்கும் என்ன சம்பந்தம்? அவரு ஒரு ஆட்டோ தான் வராரு. அவர் வருவாரு, அவர் வராரு, நம்ம போலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் தூக்கிட்டு இருந்த ரோடு இங்க வந்து வார சந்தையை வந்து இங்க மாத்தி வச்சுட்டாங்க. ஒரு 2 வருஷமா கிட்டத்தட்ட இங்க தான் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து தூக்கிட்டு இருந்த ரோடு வெள்ளிக்கிழமையானா இதே மாதிரி ரொம்ப ரஷ்ஷா ரோடா ஆயிரும். ஐயா ஐஸ்கிரீம் வச்சிருக்காரு. ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு? சீஸா முன்னாடி ரோடா வீடா கொண்டு வரானுங்க. இப்போ ஒன்றும் கொண்டு வரல. அந்த வீடுக்கு பார்த்தாருன்னா தேடி வந்து சொல்லுவாரு. அவர் ஒன்றும் விடக்கூடாதுன்னு சொல்லி உன்ட்ட அவரு ஒன்றை விட மாட்டாரு. பெசாண்டு நம்மளே ஆட்டோ வாங்கி போட்டு ஓட்டிடலாமா? ஆமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு போட்டு. ஏம்மா பாத்தீங்களா இன்னைக்கு போட்டா தெரிஞ்சாரு. இன்னைக்கு பஸ்ஸும் சரி, ஆட்டோ டிரைவரும் சரி, சில பேர் ஒழுங்கா இருக்காங்க, சில பேர் வந்து இப்படிதான் டிக்கெட் எதுவும் போடாம அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப தரான்னு திட்டுவாங்க. பின்னாடி நீங்க தான் மறந்து கிடக்கணும். பாத்தீங்கன்னா என்னது பார்த்தோம்? பாத்தீங்கன்னா என்னது பார்த்தீங்கன்னா மேல ஏறணும். எதுக்கு மேல ஏறணும்? அந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த பிள்ளைய தூக்கிறத எப்படி ஓட்டுறேன்? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டாம பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் வருவாங்க. இண்டிகேட்டர் போட்டு போறான், திரும்ப மாட்டேங்கானே. அவர் திரும்ப மாட்டாருங்க. என்ன இண்டிகேட்டர் போட்டு போறான்? ஊருக்குள்ள வரும்போது இது ஒரு வகையான டைப். அதாவது இண்டிகேட்டர் போட்டுருவாங்க, ஆனா மறந்துடுவாங்க ஆஃப் பண்றதுக்கு. நீ என்னையா டிரைவரு? லாரிய ஓவர்டேக் அடியா? சரியா, பைக்குக்காரனா ஈஸியா அடிச்சிடலாம். இது அடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நீ அடிக்கடி கல்லுக்கு போய் அடுத்த ஸ்பீட் பிரேக்கர்ல நான் சொல்ற மாதிரி பண்ணியா? ஏரியா ரைட்ல ஏரியா போயா போயா அடுத்த வண்டி பிரேக் போட்டு ஏற்றி இறங்கணையா? மக்களே பிரேக் போடாம ஓவர்டேக் அடிக்கிற போறா? மோட்டர் அடிக்கும்போது பிரேக் அடிக்க கூடாதுயா. திரும்பணும். எப்படி ஆளுங்க இப்படிதான் அமர்ந்துட்டு போவாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல நீ வச்சு செஞ்சதெல்லாம் உனக்கு இல்ல, பைக்கார போயிட்டு இருப்பான், இப்படி ஆறு அடிப்பான். இப்ப ஆறு அடிக்க சத்தத்துல பயந்து லாரிக்கு கீழே வண்டி அந்த அளவு. பாத்தீங்கன்னா கால்நடைகள்லாம் நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிரமிச்சுட்டு, ஓகே மனுஷங்களாம் அவங்களோட இடத்த ஆக்கிரமிச்சு தான் ரோடு போட்டிருக்காங்க. அதனால தப்பு இல்லை இருக்குது. நம்ம இங்கே நிப்பாட்டிடலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபன்னாக போயிடுச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் தரமான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ண வரேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட 1 மீல் 1 கிளிக் மிஷனில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜெயன். பாய்.